ராமதாஸை பொறுத்தவரையில் என்னன்னா, சாவுறவரிலும் நான் தான் நிறுவனர், சாவுறவரிலும் நான் தான் தலைவர்னு சொல்லிட்டார். ஏன் அவர் அந்த முடிவுக்கு வராரு அப்படின்னா, இப்போ அன்புமணி முடிவெடுக்கல சரின்னு சொல்கிறீங்களா? அன்புமணி என்ன முடிவு எடுத்தார் அவரு? இல்லை, அவருக்கு திரும்ப பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. யாருக்கு? இப்போ ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை தன்னுடைய தேவைக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிறார்ல. இந்த பணம் வச்சிருக்கிறான் இல்லையா, பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், இவங்க ஒரு டுபாக்கூர் கட்சி வச்சுக்கிறானுங்க. இந்த கட்சியில் வந்து பொறுப்பாளர் கொள்ளடிச்சுன்னு கொண்டு வந்து கொடுக்குறது. இது தவிர்த்து அவங்களுக்கு என்னங்க வேலை? இது அழிவின் காலமாக கட்சி கட்சியில் கதை தான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன இருக்குது? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி நிறுவனர் ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ராமதாஸ் விஸ் அன்புமணி அப்படின்ற சண்டை தான் பேசுபொருளாகிட்டு இருக்கு எல்லா ஊடக மத்தியிலையும். என்னதான் ஆச்சு ஐயா? இல்லை, அவங்க உண்மையை வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக நான் ஏற்கனவே அதெல்லாம் சொன்னேன். அவங்க அம்மாவை பாட்டிலால் அடித்து முகம்லாம் வீங்கி போச்சு. அந்த இதுலேருந்து அவர் என்னெல்லாம் இன்றைக்கி பேசினாரோ அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தானே. இப்போ ராமதாஸை பொறுத்தவரையில் என்னென்னா, சாவுறவரிலும் நான் தான் நிறுவனர், சாவுறவரிலும் நான் தான் தலைவர்னு சொல்லிட்டார். ஏன் அவர் அந்த முடிவுக்கு வராரு அப்படின்னா, இந்த சௌமியா அன்புமணி இவங்க மகனும் மருமகளும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒத்து வரல. அவங்க வந்தாலே தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பத்திரகாளி வந்துடுதுன்றாரு. அவங்க எதிரில் அவர் வந்து ரொம்ப பயப்படுறார் ராமதாஸ். ஏற்கனவே அந்த சரஸ்வதி அவங்க அந்த சௌமியை அடிச்சிடுது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாகி அதெல்லாம் கேள்விப்பட்டு உடம்பு சரியில்லாமல் போய் இவர் வந்து பைபாஸ்லாம் பண்ணார்ல ராமதாஸ். அவங்களால தான் அது அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அவர் எப்பயுமே ஒரு அச்சத்தில் இருக்கிறார். அவங்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு இவர் வெளியே தலை காட்ட மாட்டார். தலை காட்ட ரூமை விட்டு வெளியே வர்றதும் கஷ்டம். அவங்க பேரன் பேத்திங்கெல்லாம் போய் வாங்க தாத்தா, உங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி திருமண நாள், உங்களுக்கு வந்து பிறந்த நாள். ஆனால் பயப்படுறவர் தான் வந்து ஊடகங்களில் தைரியமாக வந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. யார்? இவர் ராமதாஸ். எப்போ? இப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கொடுத்தாருல. எதுக்கு? யார் கூட வச்சு சேர்த்து? இது ராமதாஸ் கொடுக்குறாருல இந்த மாதிரி பேட்டி இப்போ கொடுக்குறாரு. சௌமியா அவங்க வீட்டுக்கு வரும்போது, சௌமியா தைலாபுரம் போனால் அவர் வெளியே வர மாட்டார்ல. ஒரு லுங்கியும் ஒரு பனியனை போட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் இன்னைக்கு கூட ஒரு சோழிங்கநல்லூர் மீட்டிங்கில் என் குலதெய்வம் அப்படின்ற மாதிரிலாம் அன்புமணி சொல்கிறாரு. இல்லை, எல்லாருமே வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை காமிப்பாங்கல்ல. சரி, குலதெய்வம் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்கிறாரு? நீ வா, எல்லாத்தையும் விட்டுடு, நான் சொல்கிறத செய் அப்படின்னு தானே சொல்கிறாரு. கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? அவர் வந்து தான் ராமதாஸ் தான் நிறுவனர், ராமதாஸ் தான் பவர் இருக்குது, ராமதாஸ் தான் எல்லாம், நீங்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்டால் நீ தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன உனக்கு ஈகோ என்ன இருக்குது? அப்பா பிள்ளைக்குள்ளே என்ன இருக்குது? சரி, பணப்பிரச்சனை, சரி, வாயும் வயிறும் வேறு தான். நீ கொள்ளை அடிச்சது நீ தனியாக வச்சுன்னுக்கிற, அவர் அடிச்சது அவர் தனியாக வச்சுன்னுக்கிறாரு. அவர் உங்ககிட்ட வந்து பங்கு கேட்கல. நீ வந்து அவர்கிட்ட வந்ததெல்லாம் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த ஜிகே மணிலாம் அந்த வேலையை கரெக்டாக தானே செஞ்சார். சரி, இப்போ ஜிகே மணி தலைவராக இருக்கும் பொழுது என்ன நடந்தது? ராமதாஸனுடைய அனுமதி பெற்று அவர் ஒப்புதலோடு இவரை நியமனம் பண்ணுறோம், நீக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதுதானே வந்து லெட்டர்லாம் கொடுப்பாங்க. திலகபாமான்றவங்க வந்து ஒரு ஆடியோ காலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேனியே ஏதோ ஒரு ஒன்றிய செயலர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு ஜிகே மணி தான் காரணம், சண்டை மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுவார். இப்போ வந்து திலகபாமாவை நீக்கினாங்க. திலகபாமாவை ஏன் நீக்கினாங்க? திலகபாமா இன்னொன்று கேட்டிங்கன்னா, அன்புமணியெல்லாம் இருக்கிறாள், அவங்களுடைய சம்பந்தி அவர். இவங்க வந்து அவங்க சொந்தக்கார பொண்ணு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பொண்ணு கொடுத்துருக்காங்க. இவர் திலகபாமா சொந்தக்காரங்களுக்கு, பையனுக்கு அந்த மாதிரி முறை வேணும், அவங்களுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க இவங்க சொந்தத்துலேருந்து. ஸோ அப்போ அவங்க வந்து சிவகாசியில் தான் கல்யாணம் பண்ணாங்க, எல்லோரும் போய் எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் வெளியில் வராத தகவல். வெளியில் வந்திருந்தாலும் அதை பற்றி பெருசாக யாரும் எடுத்துக்கல. இப்போ திலகபாமாவை நீக்கிறாங்கல்ல, எதன் அடிப்படையில் நீக்கிறாங்க? நான் ஒன்றும் பொம்மை இல்லை, என்னை தூக்கி போட முடியாது, நான் ஒன்றும் கைப்பாவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராமதாஸ் எவ்வளோ கிளவராக வேலை பார்க்குறாரு. ஏற்கனவே இந்த சட்டத்திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து தலைவர் நிறுவனர் அவர் வைக்கிறது, அடுத்தது பொதுச் செயலாளர்ன்றவங்க பட்டியலினத்திலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆரம்பத்தில் பட்டியலினத்திலேருந்து வந்த இவர் தலித் எழுமலையெல்லாம் இருந்தார்.
இப்போ அதே பட்டியலினத்தில் இருக்க பல்லர் இருக்கார்ல, வடிவேல் ராவணனை வச்சுருக்காங்க. ஸோ அது டிஸ்பியூட்டில். அடுத்தது வந்து 3வது ஒரு மைனாரிட்டி தான் வந்து பொருளாளராக இருக்கணும். இப்போ மைனாரிட்டி எப்படி நாங்க கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ என்னன்னா திமுகவுல சாதிக் பாட்ஷா அப்படின்றவர் அவர தான் முன் உதாரணமா வச்சுன்னு, அந்த மாரி ஒரு மைனாரிட்டி குடுக்கணும்னு தான் குன்னக்குடி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார் அவரு. அங்க நாங்க இருந்த தேனாம்பேட்டையில நாட்டுமுத்து நாயக்கன் தெரு தான் அலுவலகம். நான்லாம் தான் அங்க இருந்தேன். அவரு தான் வந்து அழைச்சு, நீங்க இதில வரணும்னு சொல்லிட்டு, அவர வந்து பண்ணோம். ஸோ இப்போ என்னாச்சு, இதுக்கு முன்னாடி திலகபாமா வர்றதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? இப்போ 3 ஆண்டு அடுத்தடுத்து வருதுல்ல. அப்போ இருக்கும்போது யார் இருந்தது? சயீத் மன்சூர் அப்படின்னு சொல்லி திருப்பூர்கார். அவர் தான் இருந்தாரு. அந்த இதெல்லாம் பார்த்தார். இப்போ அவர வந்து என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மைனாரிட்டி தான் இருக்கணும். நான் சட்டதிட்டத்தில அதான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் போகும்போது அது பாதிப்பு வரும். அதனால திலகபாமாவ நீக்கிட்டாங்க. திலகபாமாவ நீக்கிட்டாங்க, நமக்கு இடம் இல்லன்னோன அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா, இப்போ தான் கரெக்ட்டா சட்டதிட்டத்து பிரகாரம் அவங்க இருக்கிறதுல தான் கரெக்ட். அவர வந்து நீக்கிறதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அன்புமணி முடிவெடுக்கல சரின்னு சொல்றீங்களா? அன்புமணி என்ன முடிவு எடுத்தாரு அவரு? இல்ல அவருக்கு திரும்ப பொறுப்பெல்லாம் குடுத்துருக்காரு. யாருக்கு? திலகபாமாவுக்கு. திலகபாமா குடுத்தா அது என்னங்க இது? செல்லா காசு போய் குடுத்துருந்தேன்னா, இப்போ வந்து சட்டதிட்ட பிரகாரம் இப்போ வந்து கட்சியே இல்ல. செல்லா காசு முடிஞ்சு போச்சு. கருமத்தை என்ன சொல்றது? ம் என்ன சொல்றதுண்ணே? கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா ஒண்ணும் இல்லாம போகுது. இல்லாத கட்சி 2 பேரும் செல்லா காசு. இவங்க வந்து இந்த ஜாதி கீதி பேர சொல்லும்போது, தோத்து போகும்போது வராங்களே தவிர, மற்றபடி என்ன இருக்கு? சரி இப்போ வந்து இவங்க சட்டதிட்டத்தில இருக்குது. என்னது நிறுவனருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த நிறுவனருக்கு அதிகாரம் இருக்குது இல்லையா? அவர் என்ன சொல்றாங்க? பொதுக்குழு, செயற்குழு யாரா இருந்தாலும், அவருடைய ஒப்புதலின்றி, அவருடைய வழிகாட்டுதலின்றி கட்சிய நடத்தவும் முடியாது, கூட்டவும் முடியாது. ஸோ அப்ப நீ எப்படி கூட்ட முடியும்? அவர் என்ன சொல்றாரு? அன்புமணி என்ன சொல்றாரு? நான் வந்து முறையா பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அந்த குழுவ கூட்டி சொல்றது அவரு தான் பொதுக்குழுவும் கிடையாது, செயற்குழுவும் கிடையாது. எல்லாம் நான் தான்றாரு ராமதாஸ். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்ல கட்சி அதுல விதிகள் அதுல அப்படி இருக்கா? இல்ல அந்த விதியிலே அதுதானே இருக்குது. விதியில என்ன சொல்றாரு? இவருடைய அனுமதி பெற்றுத்தான் பொதுக்குழு, செயற்குழு கூட்டணும். இவரு வந்து தான் அதில கலந்துக்கணும். எல்லா அதிகாரம் வந்து அவர் கையில தான் இருக்குது. இப்போ ஜி.கே. மணி இருக்கிறவர்ல என்ன அவர் கூட்டுனா கூட நிறுவன தலைவரோட ஒப்புதலோடு அறிவிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பெரும்பான்மையான கட்சி நிர்வாகிகள் வந்து அன்புமணி கிட்ட தான் இருக்காருன்னு சொல்றாங்க. இல்ல கட்சி நிர்வாகிகள் அன்புமணி கிட்ட தான் இருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் இவரது 25 27 மாவட்டங்களுக்கு எப்போ வந்து அன்புமணி அந்த பொதுக்குழுல தகராறு பண்ணார்ல, புத்தாண்டு நிகழ்ச்சி பண்றாங்கல்ல. அப்போ பண்ணும்போது என்ன நடக்குது? 24ல டிசம்பர் 28ஆம் தேதி என்ன நடக்குது? அப்போ வந்து தகராறு வந்து உச்சத்துக்கு போது, அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு பேசுறாரு மைக்கெல்லாம் தூக்கி போட்டு முகுந்தன் அறிவிக்கிறாங்க. ஆமா. அவன் தலைமையில நான் என்னால வேலை செய்ய முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆமாமா. யார் தலைமையில? அவங்க தலைமையில. இவரு தான் தலைமை. அவன் வந்து சின்ன இளைஞரணி தானே. ஆமா. வேண்டாம். அவருக்கு என்ன காரணம் சொல்றாரு? நான் உனக்கு 3 தடவ ஃபோன் அடிச்சேன். நீ ஃபோன் எடுக்கல. அதனால வந்து உனக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்காக, உங்க அக்கா பையன் தானே நானு அனுப்புறேன். நீ போன்னா, அவன் என்ன சின்ன பையன். அவன நான் எப்படி சேர்த்துக்க முடியும்ன்னு அவரு சொல்றாரு. அவரு வந்து அப்படி சொல்லும்பொழுது, நீ என்ன பையன்? இப்ப அவனுக்கு வயசு 40க்கு மேல இருக்கும். இப்ப நீ என்ன பையன் 35 வயசுல உன்ன வந்து அன்னைக்கு தான் கூட்டின்னு போய் கலைஞர்ட்ட காமிச்சு, இவரு என் புள்ளன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி. அடுத்த நாள் வந்து மந்திரி. அந்த மந்திரி கூட என்ன குடுக்குறாங்க, வேற இலாக்கா சின்னதா இது பண்ணும்போது, அவர் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு குடுத்தது தான் அந்த வந்து இந்த சுகாதாரத்துறை. இவங்க போய் அவர கேட்டு, கெஞ்சி, ஒரு நாள்லாம் நான் தூங்கல. அவனுக்காக பையனுக்காக சொல்லி நான் வந்து மந்திரி பதவி வாங்கி குடுத்தேன். அதுதான் நான் செய்த முதல் சத்தியத்த மீறின செயல் அப்படின்னு சொல்றார். ஸோ அப்போ இவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்ப நீ சத்தியம் பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன். ஒண்ணு ஒண்ணா காலி ஆயிடுது. அடுத்தது என்ன சொல்றாரு? அதாவது வந்து நாங்க வந்து தகராறு வர்றதுக்கு எனக்கும் ராமதாஸுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன காரணம்? முதல்ல வந்து நான் வந்து எந்த காலத்திலயும் கட்சிக்கோ, சங்கத்துக்கோ தலைவராக மாட்டேன்னாரு. அவரு தான் சொன்னாரு. அதெல்லாம் இந்த கட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி. கட்சி இதுலயும் எழுதியிருப்பாரு. ஆனா, அது போன உடனே என்னாச்சு? இப்ப கட்சிக்கு தலைவரா ஆயிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? மகனோ வரமாட்டாங்க வாரிசுன்னாரு. மகனையும் கொண்டு வந்தார். ஆனா, நாங்க அதனால தான் கேட்கிறோம். எப்பா டிஎன்ஏ டெஸ்ட் எடுவோம். பையனா இல்லையான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அவர் சண்டை ஸோ ராமதாஸ் வந்து ஒவ்வொன்னா வந்து அந்த சட்டதிட்ட புத்தகத்தில மீறிக்கின்னு வராரு. ஆனா, இந்த சட்டம் வந்து தெளிவா இருக்குது.
யார் தலைவர் வந்து இவர் சொல்லி தான் கேட்டு தான் கூட்டணும். ஆனா கூட்டுறவுன்ற மாதிரி சட்ட விதிகளை யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. இல்லை, எலெக்ஷன் கமிஷனில் எங்கே போய் நிற்கும்? சட்ட விதிகளை மதிக்கிறதில்ல. தேர்தல் கமிஷனில் இதெல்லாம் சொல்லி தானே பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ தேர்தல் கமிஷனுக்கு போன உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, நான் எங்களுடைய இது பண்ணியிருக்கிறேன், ஆனால் வந்து செயல் தலைவர் தான், அதனால் தலைவர் கிடையாது, அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவார். ஒருவேளை கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட உறுப்பினர்களும் இவர் அன்புமணிக்கிட்ட போயிட்டா அவரோட நிலைமை என்னவா இருக்கும்? அப்படி ஆகுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பழம் தின்னு கொட்டை போட்ட ஆள் யார்? ராம்தாஸ். ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கு நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் கூட வரல, என்னோட உயிரே போச்சுன்ற மாதிரி கூட சொல்கிறாருல்ல. இல்லை, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா மாவட்ட செயலாளர், அதாவது 8 பேர் மட்டும் கலந்துக்கிறாங்க. மொத்தம் 13 பேர். ஆக்சுவலாக அவர் தப்பாக சொல்ல, 6 பேர் மாவட்ட செயலாளர்கள், 7 பேர் மாவட்ட தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. எல்லாரையும் வர்றவங்களாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாரு, என்னை வந்து நான் அன்றைக்கே செத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு போகக்கூடாதுன்னு அன்புமணி வந்து இது மாதிரி சொன்னார்னு. ஆனால் அன்புமணி என்ன செய்தி பரப்பி சொன்னாருன்னு சொல்லப்பட்டதுன்னா, இதெல்லாம் வதந்தி மாதிரி வந்ததுன்னு இவங்க சொல்கிறாங்க. அதில் தெளிவாக மாவட்ட செயலாளர்லாம் அங்கே போகக்கூடாது, போனால் கையெழுத்து வாங்கி அன்புமணி நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் சொல்கிறாரு. ஓகே, அதுதான். அதனால் வந்து யாரும் போகலை. இவரை கேட்டால் அன்புமணிக்கு முறையாக அனுப்பிட்டேன், அன்புமணி வந்து வருவார், வந்து கொண்டே இருப்பார், கலந்துக்குவாருன்னு சொல்கிறாங்க. சொன்னார், ராம்தாஸ் தானே சொன்னார். அப்புறம் என்ன பண்ண, மீதி பேர்லாம் வரலையான்னா வந்து அவங்கெல்லாம் களைப்பாயிட்டாங்க மாநாடு நடத்தி அப்படின்னாரு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, அதனால் வரல அப்படின்ற மாதிரி அவர் என்ன வேணாலும் பேசுவாருங்க. ராமதாஸை பொறுத்த வரல, நீங்கள் அவர் வந்து இருக்கணும், நான் இருக்கணும், தான். மற்றபடி பையங்க ஏன் அதெல்லாம் கணக்கு கிடையாது. உங்களோட கருத்து எப்படி? பையன் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை கட்சி? இல்லை, காரணமே நான் தான் சொன்னேன், நாங்கள்லாம் இருக்கும்போது முதல்ல பானை சின்னத்தில் நின்னோம், 10% வாக்கு. அதுக்கப்புறம் யானை சின்னத்தில் நின்று 4 இடத்துல ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் மாம்பழ சின்னம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கூட்டணி தான். கூட்டணி கோதாவில் ஏதோ அவங்க தயவில் வந்து இவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இவங்க இது கருத்து தெரிஞ்சு கட்டுரும்பாயும் ஒன்றுமே இல்லை. இப்போ கட்சியினுடைய அங்கீகாரமே இல்லையே. இப்போ என்ன சதவீத ஓட்டு வாங்குறாங்க? எந்த கட்சிக்கு தான் இப்படி சண்டை போடுறாங்க? ஏன்னா இதுவரை எப்பயுமே எழுதப்படாத விதி மாதிரி எப்போ ஒரு கூட்டணி வைக்கும் போதும் ஒரு ஒப்பந்தம். கங்காருக்கு வயிற்றில் குட்டி வச்சுக்கிற மாதிரி முதல்ல அதுக்கு கவனிப்பு. ராஜ்யசபா எம்பி உத்தரவாதம் பண்ணிக்கிட்டு தான் தேர்தலில் நிற்பாங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தானே பேசுகிறீங்க. இல்லை, நான் எனக்கு என்ன ஆதரவு? கடைசி வரை அவர் தான் பதவியில் இருக்கணும் அப்படின்னா மாற்றம் இல்லை. ராஜ்யசபா எம்பிக்கு அவரை தவிர யார் கொடுத்துருக்காங்க இது வரலாம்? இந்த பாமக ஆரம்பிச்சு, நான் தான் மகனுக்கான கட்சின்னு சொல்கிறேனே. அப்போ சொல்லும்போதே சொன்னேன், பாசமுள்ள மகன் கட்சி. கட்சி விதிகள், மாவட்ட செயலாளர்கள், மக்கள். இல்லை, அதை தானேங்க நான் சொல்கிறேன். அவருக்கு ராமதாஸ் இது மாதிரி செய்கிறான், நடத்துகிறா, அது தப்புன்றது தானே சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இவர்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே 11 மணி வரலாம் அதிமுகவோட ஒப்பந்தம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ராமதாஸே என்ன சொல்கிறாரு, நான் எடப்பாடிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினோன்னா அதில் நானே 4 லைன் எழுதி, தம்பி வருவார், அவருக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நான் எழுதி கொடுத்தேன். யாருக்கு? அதிமுகவோட கூட்டணிக்கு பேசுகிறீங்க. நைட்டு 11 மணிக்கு. காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ராமதாஸ் தூங்கி எழுந்திருக்கும்போதே பாரத மாதாக்கு ஜெயன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் சத்தம் உள்ளே வந்து கேட்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குற அளவுக்கு போச்சு. உள்ள அப்பா அதுதான் சொல்கிறாரு, 2 பேர் 2 காலை பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் சௌமியா, அந்த பக்கம் அன்புமணி. நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் தான் ஆச்சு, இல்லைனா நீங்கள் தான் எங்களுக்கு கொல்லி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அழுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னது கட்சின்றது எப்படி போகுதுன்னு பாருங்கள். இவன்கிட்ட கேட்ட உடனே இதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாரு. அப்போது அதுக்கு முன்னாடி வரல என்ன நடந்தது? பிஜேபியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து அது பிடிக்காத கட்சியாக இருந்தது. சொல்கிறார்ல, இனி எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் பிஜேபிக்கு போகாதீங்க. ஏன் மக்கள் வந்து வன்னியர் மக்கள் வந்து விரும்புறதில்ல அப்படின்றதுக்காக அப்படி அவர் எடுக்கிறாரா? இல்லை, அங்கே போனவன் யாரும் திரும்பி வந்ததில்லை, அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி அவரு சொல்கிறாரு. என்ன பிஜேபி பற்றி என்னங்க, எவ்வளோ ஓட்டு போடுவீங்க, நீங்கள் தான் மார்க்கு போடுவீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருக்குதா சொல்லுப்பா, நான் போடுறேன் அப்படின்றீங்க. அதுக்கடுத்து இது மாதிரிலாம் பேசின ஆள் தானே ராம்தாஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். அப்போ யார், உனக்கு பவர் தானே இருக்குது, யாருக்கு? அன்புமணிக்கு. நீ ஏன் கையெழுத்து போடல? யார் கையெழுத்து போட்டது? ராமதாஸ் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. புரியுதுங்களா? அப்போ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு என்ன சொல்கிறாரு, பிஜேபியோட கூட்டணி வந்த உடனே தேசிய நலன் கருதிய கூட்டணி அப்படின்றார். உன் மகன் நலன் கருதிய கூட்டணி தானே.
இவ்வளோ நாள் மகனுக்கு தான் எல்லாம் பண்ணியிருந்து வெளியில் தெரியாமல் இருந்தது. நீ தலைவராகிறத இது ஜிகே மணியை வந்து உடனே நீக்கிறோம். அவர் வந்து ஓய்வு எடுக்க கல்டன் ஹோட்டலுக்கு வந்தார் இங்கே மகாபலிபுரத்தில். இதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அங்கேயே நேராக வந்துட்டாங்க. அடுத்த புதன்கிழமை இந்த புதன்கிழமை பார்க்குறாங்க 8 நாள். அடுத்த புதன்கிழமை நல்ல நாளாகுது. அவர் வந்து அன்புமணிக்கு நீங்கள் தான் தலைவராக பண்ணணும். நானும் அது மாதிரி கேட்டு இல்லை 1.5 மாதம் நான் ஜிகே மணிலாம் கேட்டேன். அவர் 1.5 மாதம் பொறுத்து அவரை ஒத்துக்க வச்சு இது பண்ணி அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி உச்சி மோந்து கட்டி பூச்சி கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீரோட பண்ணேன் அப்படின்றாரு. இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத கேட்கணும் தான் அங்கே இருக்க முடியும். அவர் தான் சொல்கிறாருல்ல, நான் தான் நிறுவனர், நான் வளர்த்த கட்சி, 95,000 கிராமத்துலேயும் நான் இவன் போயிட்டு வந்தானே, இதெல்லாம் பொய் தானே. சரி நிறைய பொய். கால் படாத இடமே கிடையாது. அவனை வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வருவான் அவன். நாங்கள் தான் வருஷ கணக்கில் தமிழ்நாடு முழுக்க 10 இளைஞர் பம்பரமாக இருந்து வேலை செஞ்சு எல்லாம் பண்ணால் நிறைய அரசியல் விமர்சகர்களே சொல்கிறாங்களே, ஒத்துக்கிறாங்களே, ஆமாம் அவர் கால் படாத இடம் கிடையாது அப்படின்னு. எந்த விமர்சகரியா யார்? இந்த ரவீந்திரன் தோஷம் அவன் வந்து அங்கே இவர்கிட்ட துணைத் தலைவராக இருந்தான் பாமக. அது தெரியுமா உங்களுக்கு? ஸ்டெனோலாம் கற்றுக்கிடா, உன்னை வந்து நான் இதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி. எங்கே சார் அந்த ஊருங்க எட்டி பார்க்காத ஆளுங்க இங்கே உக்காந்துங்கன்னு பேட்டி கொடுக்குறாங்க. நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க. இல்லை 10.5% என்னன்னு வரலாறு தெரியுமா? ஆனால் ராம்தாஸ் தான் வாங்கி கொடுத்தாருன்னுவாங்க. அதுக்கு அப்போ நான் தானே கேஸ் போட்டு இத்தனை ஆண்டு காலம் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்தை மீட்டு இன்றைக்கு 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணுறாங்க. இந்த மக்களுக்கு வர வேணும்னு தான் நானும் பாடுபட்டிருக்கேன். அதில் ஒரு அறக்கட்டளை உலகெங்கும் இருக்கிறத வந்து ராமதாஸ் வாங்கினாரு. ராமதாஸ் வாங்கி என்ன பண்ணுறாரு? அந்த அறக்கட்டளையில் வாங்கின பணங்களெல்லாம் வச்சு வன்னியர் கல்வி அறக்கட்டளை, இப்போ ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை, இந்த மாதிரி ஒரு தன்னுடைய தேவைக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிறார்ல. இவர் ஒரு தலைவர்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? சரி, இவ்வளோ நாள் வந்து 7 அமைச்சர்கள் 11 ஆண்டுகால மத்திய அமைச்சரில் இருந்தீங்க. ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒரு வேலை இந்த இலாக்கா வச்சுருந்தீங்க. ரயில்வே எவ்வளோ பெரிய இலாக்கா. சரி, தமிழ்நாட்டுக்கு வந்தது 5,000 போஸ்ட் வந்தது. ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்களா? முதல்ல வந்து ஏகே மூர்த்தி இருக்கும்போது நிதிஷ்குமார் அப்போ 5,000 வந்தது. கொடுக்கலையேங்க, யாருக்குமே கொடுக்கல. இன்னைக்கு கூட பீகாரி மொத்தமாக வித்துட்டீங்க. மக்களுக்காக, வன்னிய மக்களுக்காக உழைச்சிட்டே இருக்கேன் அண்ணா வரையும் சொல்லிட்டே இருக்காரு. இல்லை, இது வந்து இது வர இதில் வந்து கொடுக்கல. அதே மாதிரி அடுத்தது வந்து பெரிய நிர்வாகி அவர் இவருன்னு சொல்லிட்டு அரங்கவேலு, அவர் 7,000 போஸ்ட் வந்தது. லாலு கிட்ட இருக்கும்போது அவங்களும் மொத்தமாக விற்றுட்டாங்கல்ல. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ட்ராக்கில் கேங்க்மேன் கூட யார்? பீகாரி தான் இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் செய்யலை. நீ வந்து மத்திய அமைச்சராக இருந்தால், சுகாதாரத்துறை அமைச்சர், உனக்கு 520 எம்பிபிஎஸ் சீட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உனக்கு அந்த உள்ள பவர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை இந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தல் கொடுத்துருக்கீங்களா? இல்லை 25 பேர் துப்பாக்கியால் சுட்டு செத்து போகிறான்னு அவனுக்கு கொடுத்துருக்கீங்களா? இதுவரையில் யாருக்கும் கொடுக்கலையே. செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதிலே இவர்கள் கில்லாடிகள் இருந்தாலே மக்கள் நம்பிட்டே இருக்காங்க. மக்கள் எவன் நம்புறான்? 3 கோடி பேர் இருக்கா, நீ எவரை ஓட்டு வாங்குற? அதுதான் உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறதுக்கு என்ன 5 பேர் இல்லையா அவங்ககிட்ட? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்தமான்லேருந்து கூப்பிட்டு வந்துருக்குன்னு சொன்னாந்தல்ல, ராம்தாஸ் சொன்னாரா இல்லையா? ஸோ அங்கே இல்லை. என்னென்னா இந்த பணம் வச்சுருக்கிறான் இல்லையா, பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், இவங்க ஒரு டுபாக்கூர் கட்சி வச்சுக்கிறானுங்க. இந்த கட்சியில் வந்து பொறுப்பாளர் கொள்ளடிச்சுனது கொண்டு வந்து கொடுக்குறது. இது தவிர்த்து அவங்களுக்கு என்னங்க வேலை? ஆள் கூட்டுறதுக்கு ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க. யாருக்கு வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் பஸ் ஏறி வந்து போகிறவங்க தானே இருக்கிறாங்க. இப்போ இவங்க கூட்டினாங்க இளைஞர் பெருவிழா. நாங்கள் அதாவது 1988 நான் பொதுச்செயலாளர் இருக்கும்போது முதல்ல இளைஞர் பெருவிழா கூட்டணும். அதுதான் தேர்தல் புறக்கணிப்பு பிரகடனம் நான் தானே பண்ணுறேன். அப்போ ராமதாஸ் வந்து போனவன் தானே. 20 லட்சம் பேர் இல்லை கூட்டணும். அது மகாபலிபுரம் பீச்சில் தானே கூட்டணும். நீங்கள் திருவிடந்தேன்ற ஒரு ஊரில் பக்கத்தில் அந்த இடம் இதுக்குனால அங்கே பண்ணீங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் வந்தாங்க? 10 லட்சம் பேர் வந்தோன்னு சொல்கிறாங்களே. அவங்க ஏன் சொல்லுவாங்க? ராம்தாஸை வந்து புழுவுறதுல எவ்வளோ பெரிய ஆள். அது எப்படியாப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க போனாங்க. எவ்வளோ யார் விழா எடுத்தீங்க? உங்கள் குடும்பத்துக்கான விழா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு போனாங்க, உக்காந்தீங்க. இதில் 25 பேர் செத்து போன தியாகிகள் குடும்பத்தில் ஏதாவது கூப்பிட்டு உட்கார வச்சிங்களா? இல்லை காடு வெட்டி குடும்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சிங்களா? சொல்லுங்கள், யாரும் இல்லையே. தொடர்ச்சியாக 10.5%. அப்புறம் வந்து இந்த 25 தியாகிகளுக்கு இதில் எதுவுமே குரலே கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார்?
பொதுமக்களே சொல்றாங்க, வன்னிய மக்களே சொல்றாங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க கிளைம் பண்ணிட்டே இருக்காங்களே, நாங்க தான் பண்றோம், நான் நாங்க அதை தான். தான் சொன்னேன். ஈனப்பிறவிகளா, இழிப்பிறவிகளா, இன்னொரு தடவை அதை பற்றி பேசுனீங்கன்னா ம். உங்கள் பேரில் வழக்கு போட்டுருன்னா சொல்லி இந்த எச்சரித்து ஊமை ஜனங்களுக்கு நான் தான் ஆமாம். பாதுகாவலன்னு தான் சொல்றாரு. இல்ல, இல்ல. ஊம ஜனம் தான். ஊம ஜனங்கள்லாம் அடுத்தது என்ன சொல்றேன், அந்த ஊம ஜனங்கள் பேசுவார்கள். ஊம ஜனங்க என்ன நான் வந்து உன்ன வந்து கேட்கணுமா? யார? முதலமைச்சர. 8,40,00,000 மக்களுக்கான முதலமைச்சர பார்த்து, நான் உன்ன வந்து பார்க்கணுமா? உன்ன கேட்கணுமா? உனக்கு என்ன இங்க வேல? நீ யாரு? கேவலமா தானே பேசுற. பேசுனேன். அதனால தானே வந்து அவரு வந்து மனசு ஏன் இப்போ அவருக்கு குடுத்தா நான் தான் வாங்குனேன்னு சொல்லுவா மாரி. சரி நாங்க போட்ட வழக்கு, வழக்கின் அடிப்படையில தான் குடுக்கணும். இது வந்து ரெடியா இருக்குது. எப்போ வேணாலும் குடுக்குறதுக்கு. நான் கூட முதலமைச்சருக்கு மனசு இல்ல. என்னன்னா சொல்லிட்டு குடுத்துற வேண்டியது தானே. இது வந்து வழக்கின் அடிப்படையில வந்து நீதிமன்றம் சொன்னது தான் நாங்க செயல்படுத்துறோம். அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது. இவங்க அதுக்கு ஏத்த மாரி ஒரு தகராறு பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இவங்க எங்களால தான் எங்களுக்கு பயந்துட்டு குடுத்துட்டாங்க. நீங்க எது வேணாலும் சொல்லுங்களேன். நாங்க ஒண்ண சொன்னோம். ஐயா சொன்னாரு ஒண்ண வந்துருதுன்னுவானுங்க. 56 இலாக்கா இருக்குது. எல்லா இலாக்காவிலயும் ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து இப்போ ஆசிரியர் பிரச்சனை, ஒரு தீர்வு வருது. ஏதோ ஒரு ஏத்த போறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் இது போட்டுருவாரு. ஒரு செய்தி. இந்த மாரி வந்தாச்சு. உடனே குடுக்கலன்னா வேற நடக்குதே வேறன்னா வந்துரும். ஐயாவுக்கு எடுத்த வெற்றி, கொய்யாவுக்கு எடுத்த வெற்றின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க எல்லாம் போடுவானுங்க. இந்த மாதிரி வந்து தான் பண்றாங்களே தவிர, அவங்களா ஒரு முயற்சி எடுத்து ஒரு போராட்டம் செஞ்சு, போராட்டம்னா அறவழி போராட்டம் செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் வந்து ராமதாஸ் இத செஞ்சார் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். ஸோ இப்ப இவனுங்க எதுவுமே செய்யலங்க. எவனாவது செஞ்சுட்டா அதெல்லாம் தனதாக்கிக்கிறாங்க. இப்ப நம்ம சொன்ன அந்த பொது சொத்து வாரியம். அத பத்தி பேச மாட்றான். ஏன்னா இவன் சொத்து அதில இருக்குது. 58வது அறக்கட்டளை. ஸோ தான் பேருக்கே மாத்திக்கிட்டான். இத விட உலகமாக அயோக்கியத்தனம் யாரு? இவன் எப்படி ஜென்மத்த எடுத்துக்கின்னு வெளிய வரான்? இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன் ஒரு அரசியல் கட்சி நடத்துறான். நீங்க சொல்லுங்க. நான் பொதுவா கேட்கிறேன். சரி அதுக்கு அடுத்தது 10.5% நான் பெற்றெடுத்த பிள்ளை. இது எப்படி இந்த 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 பசங்கலாம் சொல்லலாம்? இந்த ரவுடி பையனும், இந்த கேடி பையனும் திருட்டு பசங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்ப தான் நம்ம சொல்றோம். இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிடுதுல்ல. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன நலவாரியம்னு ஒண்ணு இருக்குது. இன்னும் அவங்களுக்கு தெரியல. அது வெளியில வந்துருதுன்னு வச்சுக்க, அது கூட எங்களால வந்ததுன்னுவான். நான் அப்படியே சொன்னேன். அதுக்கு வந்து வழக்கு போட்டு அ முடிந்து இப்போ கன்டெம்ப்ட்ல இருக்குது. கன்டெம்ப்ட் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா குடுத்துருவாங்க. அது எப்படின்னா, பட்ஜெட்ல ஃபண்ட் ஒதுக்கி செய்றது. இப்ப இவங்களுக்கெல்லாம் இருக்குல்ல. கள்ளர், சீர்மரபினர், நரிக்குறவர் இந்த மாரி நெறைய அறக்கட்டளை இருக்குது. அந்த இது வாரியம் இருக்குது. அந்த மாரி வன்னியர்களுக்கு வாரியம். 3,00,00,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அப்ப இறந்து போயிட்டாங்க. அந்த ஈம செலவுக்கு, இப்ப கல்வி அறிவுக்கு ஸ்காலர்ஷிப். அதெல்லாம் பண்றோம்னு தானே சொல்றாங்க. யாரு? வன்னியர் மக்கள் வந்து பொருளாதார ரீதியா இப்ப வீடு பெருசா வளர்ந்துருக்காங்க. யார் சொன்னது? ஒரு வீடு 2 ஃப்ளோர் வீடு, ஒரு கார் முன்னாடி நிக்குது அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. ராமதாஸுக்கு அது. ராமதாஸ் யாருன்னா அன்புமணி. அன்புமணி இருக்கிறார் இல்லையா? இப்போ வந்து அவருடைய வீடு தான் அத சொல்றாரு. அது வந்து பனையூர்ல இருக்கிறல்ல பவுசு பங்களா. அந்த பவுசு பங்களாவுல வந்து 2 அடுக்கு மாளிகை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த சௌமியாவ சொல்லுது. அன்புமணி அங்க வந்து நின்னார்னா, டால்பின் வந்து டால்பின். கலர் வந்து டான்ஸ் ஆடுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. 4 ஃபோன் வச்சிருக்காங்க. 4 காரா 30 காருக்கு மேல வச்சிருக்கான் அன்புமணி. இது உலகம் முழுக்க சொத்து இருக்குது, தீவு இருக்குது, யாட்செட் இருக்குது. ஒரு 2 லட்சம் கோடி கிட்ட பணம் வச்சிருக்கான் மாரி. எல்லாம் அடிச்ச பணம் அங்கங்க பதுக்கி வச்சிருக்கான். இவங்ககிட்ட ஒண்ணும் காமிக்கிறதில்ல. தண்ணி காமிக்கிறான். ஸோ இப்போ என்னன்னா அத தான் சொல்றாரு. நீ வந்து சொல்லு. வேலை செய். இத பண்ணு. நிஜமாலே இப்ப வன்னிய மக்கள் பொருளாதார ரீதியா வளர்ந்துருக்காங்களா? ஏங்க நான் வந்து எல்லாரும் நீங்க என்ன தமிழ்நாடு முழுசும் சுத்தக்கூடிய ஒரு ஆள். இல்ல இவன் பொது சொல்றான். தலைவரு. இல்ல என்ன சொல்றான்? 3,00,00,000 மக்கள் நான் மட்டும் இல்லன்னா கோவணம் கட்டிக்கின்னு தான் ம். இருப்பாங்கன்றான். அயோக்கிய பொறம்போக்கு. அவன என்ன சொல்றது? நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாரி வார்த்தைகள்ல தான் அவன திட்டணும். டேய் இழிப்பிறவி, ஈனப்பிறவி 27 மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல தமிழ்நாட்டுல தனியார்கிட்ட. 27 மெடிக்கல் காலேஜ்ல 9 மெடிக்கல் காலேஜ் யார்கிட்ட இருக்குது? வன்னியர்கிட்ட இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் 525 பொறியியல் கல்லூரி இருக்குது. அது 225 பொறியியல் கல்லூரி யார்கிட்ட இருக்குது? வன்னியர்கிட்ட இருக்குது. பெரிய பணக்காரன், குறுநிலமான வசதி வாய்ப்பு படைத்தவனும் இருக்கிறான். அதுக்கேத்த மாரி ஏழை மக்களும் இருக்கிறாங்க. அதனால விவசாயத்த மட்டுமே நம்பி இருக்கிறவன் வந்து என்ன அவங்களுக்கு விளைபொருள் என்ன வருது? அந்த ஊர விட்டு தள்ளி போகாம வேறு இடத்துக்கு இடம்பெயராம அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து அப்படி பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ இவங்கலாம் இல்ல பங்காரு அடிகளார் யாரு? ஜெகத் ரட்சகன் யாரு? அவன்லாம் குறைஞ்ச பணக்காரனா? இப்ப இவங்கலாம் சொல்றாங்கல்ல, இப்ப நாடார்கள 4, 5 வச்சிருக்காங்க. இவங்க இந்த டிவி அது எல்லாம் சேர்ந்தது ஒரு ஆள் கிட்ட இருக்குதே. வீரபாண்டி ஆறுமுககிட்ட இல்லாததா? ஏன் துரைமுருகன் கிட்ட இல்லாததா? அவர் வச்சிருக்காத கல்லூரியா? காலேஜா? வேறு வேறு மாவட்டங்கள்ல வந்து பணம் வச்சு இல்லையா? மாநிலம் தாண்டி வச்சு இல்லையா?
ஹைதராபாத்ல எல்லாம் பேங்க் எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க, வசதியானவங்க இருக்காங்க. அது இது ஏன் இங்கே வச்சிருக்கிற நீங்கள் வந்து தருமபுரி, நீங்கள் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தருமபுரியில் மொத்தமாக இருக்கிற என்ஜினியரிங் காலேஜு, சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜு, வேறு பாலிடெக்னிக் எதுவுமே வன்னியரை தவிர வேறு யாருக்குமே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல் அப்போல்லாம் இல்லையா? வச்சிட்ருக்காங்க தானே. ஸோ இவங்க வந்து அங்கே தான் போயிட்டு எல்லாம் ஏமாத்துறது. நாங்கள்லாம் போட்டு கஷ்டப்பட்டு இளமையை இழந்து இந்த வந்து ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி விட்டு இப்போ ரோடு மாதிரி போட்டு விட்டோன்னு ஸ்பீடாக போகிறானுங்க. ஏமாத்துறாங்க. இது ஏமாத்து தானே அவங்க வேலை. இது அழிவின் காலமா கட்சி? கட்சியில் கதை தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன இருக்குது? ம். அதாவது வந்து ராமதாஸ் இருக்கும்போது இந்த கட்சி வந்து அழியாது, இருக்கிறவெல்லாம் பார்த்துப்பான், அன்புமணி அழிப்பான்னாங்க. ராமதாஸே அழிக்கிற வேலையை பார்க்குறான். மற்றவங்க குறைக்க அன்புமணியும் பண்ணுறான். ஒன்றால் அவரால் ஆனது என்ன பண்ணுறாரோ அவரால் ஆனதை அவர் பண்ணுறாரு. இப்போ ராமதாஸ் வந்து உண்மையை இப்போ வந்து சொல்கிற மாதிரி, நான் வந்து முதல் சத்தியத்தை மாரி என் பையனுக்கு கொடுத்தேன், இப்போ 2வது சத்தியத்தை மாரி கட்சிக்கு நானே தலைவராகினேன். அன்புமணி வந்து முன்னாடி இந்த ஒரு புலி முட்டை புண்ணாக்கு போயினேன் தடி தாண்டவரான் இந்த மாதிரிலாம் சொன்னான் ராமதாஸ். இவரை மாதிரி யார் இருக்கிறாங்க, இவரோட பேசிட முடியுமா? ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியை வளர்த்துக்காதவன் சாணி கையில் வாங்கிட்டு ஓடுற பசங்க இவனுங்க வந்து இப்படிலாம் போட்டு பூஸ்டப் பண்ணி வச்சுருந்தான். இப்போ ராமதாஸ் அன்புமணியை பொறுத்தவரையில் சாணியை பிடிச்சி வச்சான், இது பிள்ளையார் அப்படின்னு. அது குரங்கா மாறுறவனை வழிச்சு எறிகிறான். இதுதான் நடக்குது. இல்லை தீரன், அது ராவண வடிவேலு ராவணன், இவங்கெல்லாம் வந்து அவர் நிறுவனருக்கு இப்போ எல்லாம் முழு அதிகாரம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறது? சட்டத்திட்டத்தில் இருக்குது. இப்போ தான் அவனுங்களுக்கு தெரிஞ்சுக்கிறானுங்க. இது ஆரம்ப வடிவேலு அவனுக்கு என்ன தெரியும்? அது சட்டத்திட்டம் பார்த்துருப்பாரா? அது டிராட் போட்ட காலத்தில் நமக்கு இருக்குது இல்லை. ஆனால் அழிவுக்கு காரணம் சாதி தானா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சாதியா இல்லை திமிரு, அதிகார திமிரா? இல்லை, இந்த மக்கள் வந்து இவனை நம்பிட்டாங்க. அதான் தனக்கு குலதெய்வம்ன்றானே. என்ன குலதெய்வம்? ஒருத்தன் வந்தான் காலில் வந்தான் கடவுளேன்னா நான் தான் இருக்கிறேன். அவர் கடவுள் இது பக்தியே இல்லாதவர், என் ஆயுசில் நீங்கள் பாதி எடுத்துக்குங்க அப்படின்லாம் அந்த இப்போ புலம்புறான்ல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம்னு சொல்ல வைக்கிறான், இவனே குலதெய்வம்ன்றான். அப்புறம் வந்து என்ன, நான் கூட நிறைய சொன்னேன், டேய் ஆசீர்வாதம் பண்ணுற வயசில் என்னடா நீ எல்லாரையும் வந்து சண்டை கிளப்பி விட்ற, அடிதடி ஈர பேனாக்கி பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி உதவாங்க விட்றல்ல, அது நியாயமா? நாங்கள் வந்து 7 அம்பேத்கர் சிலையை ஒரே எதுக்கடா 7 அம்பேத்கர் சிலை இருந்தால் அப்புறம் எதுக்கடா ஊடு கொளுத்துற, அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட சொல்கிறேன், அது நியாயமாக நான் கேட்குறேன், சிந்திக்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பேசுவேனே தவிர சண்டை நான் யாரை கூப்பிட்டு வரேன், போலீஸ்காரன் நீங்களாம் வா 2 பேரும் மோதுவோம், யார் சமூக நீதி ஜெயிக்கலாம்? கட்சிலாம் சொல்கிறோம், நாங்களாம் எங்கள் ஜாதிக்கு பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. யார் ஜாதி? நாங்கள் எங்கே பார்க்குறோம்? சமூக நீதி கட்சிலாம் சொல்கிறாருல்ல யார் இவன்? என்ன அன்புமணி. சமூக நீதிக்கு என்ன கீழ்ச்சான்? அவன் என்ன கீழ்ச்சான்? இவன் என்ன கீழ்ச்சான்? போண்டா பாசம் ஊர் தாலி அறுத்துட்டு ஏதோ வந்து நாட்டு இந்த இந்த இந்திய மக்கள் பணத்தை அவன் கொள்ளடிச்சான், இங்கே இருக்கிறதுலாம் இவன் கொள்ளடிச்சான். இது தவிர்த்து வேறு என்ன? ஏழை எளிய மக்களை கொள்ளடிச்சு அட்டை மாதிரி உறிஞ்சி இவனுங்க இருக்கிறாங்களே தவிர, இல்லை ஏதாவது சொல்லுங்கள். நான் சமூக நீதினா நீ என்ன என்ன வேலை பார்த்த, சமூகத்துக்காக என்ன பண்ண சொல்லுங்கள். சரி நீ சொல்கிற எப்படி ஒரு வன்முறையாளராக இந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்துகிற மக்கள்கிட்ட. வந்து 2013 வந்து மாநாடு, இளைஞர் மாநாடு நடத்த காடு வெட்டி குரு இருக்கும்போது என்ன நடந்தது? இப்போ என்ன டைமு 11:30, என்ன பண்ண முடியும்? கைது பண்ண முடியுமா? ஜெயலலிதாவை தானே திட்டுறாரு. திட்டினோடனே அந்த அம்மா ஒரு டவுன் பஸ் அனுப்பி கைது பண்ணி திருச்சி ஜெயிலில் போட்டுச்சு, உங்களுக்கு தெரியும். உடனே அவன் பொண்டாட்டி சரஸ்வதி ஜெயலலிதாவுக்கு ஒரு கடிதம், ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும், என் கணவர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கார், உங்ககிட்ட நான் மடிப்பிச்சை கேட்குறேன், தயவு செய்து அவரை மன்னித்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு. விடுதலை பண்ணலை, ஆனால் வந்து பெயிலில் வெளியில் விட்டாங்க. ஸோ அவர் தான் காடு வெட்டுக்கிறியோ கேவலமாக நடத்துனது அன்புமணி தான் ராமதாஸ் சொல்கிறார். இல்லை, அதை அவன் கொன்னதே இவனுக்கு தானே. மருத்துவ கொலை எப்படி பண்ணாங்க? இவனை முதல்ல போயிட்டு அவன் வந்து அன்புமணி வந்து மீட்டிங்கில் பேசும்போது மற்றதில் அவன் பேரை சொன்னாதானங்க கை தட்டுறாங்க. காடு வெட்டி குருவை சொல்லும்போது தான் கை தட்டுறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அவன் தொடர்பில் இருந்ததுனால. இவன் தொடர்புக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, யாரையும் பார்க்கறதில்ல. பெரிய லார்டு லபக்தாஸ் மாதிரி வர்றவங்களாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இப்படி அப்படி திட்டுறது கிடையாது. அப்புறம் வந்து யார் வந்து இவங்ககிட்ட வருவான்? இல்லை யாருக்கு பழக்கம் இருக்குது? இப்போ கட்சி என்னன்னா அவர் வயசாச்சு, அவர் செத்துட்டா கட்சி இங்கே தானே வரும், அதனால் நம்ம இந்த பக்கம் வரலான்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் சட்டத்திட்ட பிரகாரம் அவங்க இவங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் யாரையாவது மாற்றி வச்சு போயிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அவர் செட்டு போடுறாரு எல்லாம் இப்போ கூட சொல்கிறாங்களா அருள்மொழிலாம், வன்னியர் சங்கம் பாமகவை வழி நடத்துன்றாரு. அதுக்கப்புறம் சொல்ல நீ வந்து இவர் சொன்னதை கேட்டால் நீ தான் முதலமைச்சருங்கிறாரு. நாங்களாம் இருக்கும்போது அப்போல்லாம் வந்து ஊருக்கு போகும்போது
கிராமத்திலே 25 இளைஞர்களை தாருங்கள், உங்களிலே ஒருவனை முதலமைச்சராக ராமதாஸ் தான் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த முதலமைச்சருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2011 இவனையே பண்ணணும்னு சொல்லிட்டு மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னீங்க. அதுக்கப்புறம் என்ன ஏமாற்றத்தில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜாதின்றது அப்படி ஒரு அவ்வளோ இந்த கட்சிக்கு அப்படி முத்திரை குத்திட்டாங்க. இது ஜாதி கட்சியே கிடையாது. இது கரெக்டு எல்லாருக்கும் பொதுவா தான் ஆரம்பிச்சேன். இவனுங்க வந்து தானே அதை ஜாதி பண்ணுறானுங்க. இந்த டாட்டு குத்திக்கிட்டு நைனோ நான் எப்படி அவன் எப்படி ஒரு வச்சு ஷூட் பண்ணி அந்த கிளிசரின்லாம் மேலே இருக்குது பாட்டில். அவன் சொல்கிறான் ரா ஃபுட்டேஜில், அண்ணே நீங்கள் சரியாகவே அழுவலண்ணே, கொஞ்சம் நல்லா அழுவுங்க ஸ்ட்ராங்காக, கையை கொஞ்சம் தூக்குங்க, டாட்டு சரியாக தெரியல, இப்படி இந்த ஷூட் பண்ண அதே தானே ராம்தாஸு அரை நிர்வாணமாக போகிற மாதிரி அதெல்லாம் ஷூட் எடுக்கிறாங்க. இதில் ஸ்விம்மிங் பூலில் நான் இதோட இருக்கிறேன் புரு புருன்னு. என்னங்க இது இருக்கிறேன் அப்படி இளைஞர் போல இல்லை, எப்படி 7 வயசு 87 வயசு தான், அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. இப்படிலாம் பேசி இந்த மக்களை ஏமாத்திக்கின்னு வேறு ஏதாவது சிந்தனைக்குதா தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக இப்போ இது வருது இந்த 10.5% இந்த ஜாதியை நீ பேசுறதுனால எதுவுமே இல்லையே, அவங்க செய்யலையே. செஞ்சால் நம்ம சொல்லலாம், ஏதாவது இது சொல்லுங்கள், ராமதாஸ் இதை செஞ்சா, அன்புமணி இதை செஞ்சார், எதுவுமே இல்லை. எல்லாமே வேறு ஒருத்தர் உழைப்பில் வந்தது. இவனுங்க வந்து அதை வந்து கொண்டாடிக்கிறாங்க. சரிங்க. பல்வேறு கட்சி சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.